அதிகார வர்க்கங்கள் வலியவனை கண்டால் வளைந்து கொடுக்கும், எளியவனை கண்டால் எட்டி மிதிக்கும் அப்படின்ற மாதிரி விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய நிறுவனர் முனைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் வந்து சொல்லியிருப்பாப்ல. ஸோ அவருடைய கூற்றுக்கு ஏற்றவாறு தான் கடலூர் மாவட்டத்தில் அம்பலவாணன் பேட்டையில் பட்டியல் சமுதாய மக்கள் மீது இந்த அதிகார வர்க்கங்கள் காவல்துறை அதிகாரிகள் ஒரு அடக்குமுறையை வந்து கட்டவிழ்த்து விட்டுருக்கிறாங்க. பாதிக்கப்பட்டவர்களையே குற்றவாளியாக மாற்றும் ஒரு வழக்கம் இந்த தமிழ்நாட்டில் சமீப காலமாக தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டேதான் இருக்குது. வேங்கவேல தொடங்கி இன்னைக்கு கடலூர்ல அம்பலவாணன் பேட்டை முதற்கொண்டு பாதிக்கப்பட்டவர்களையே குற்றவாளியாக மாற்றி ரிமாண்ட் கூட பண்ணி வச்சிருக்காங்க இந்த காவல்துறை அதிகாரிகள். மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள் சொல்ற எல்லா விஷயமே உண்மையான விடயங்கள் வந்து கிடையாது. இந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள் காவல்துறை அதிகாரிகள் என்ன விதமான ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்களோ அந்த ஸ்டேட்மெண்ட்டை மட்டும்தான் அவங்க செய்திகளாக வெளியிடுவாங்க. பாதிக்கப்பட்ட மக்களை போய் சந்திச்சு அவங்களிடம் தரவுகளை வாங்கி அவங்க ஒருபோதும் வெளியிடுவது கிடையாது. ஸோ மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள் எல்லாமே அதிகார வர்க்கங்களுக்கு சப்போர்ட் செய்யும் விதமாக மட்டும்தான் பேசுவாங்க. ஸோ இந்த கடலூர் அம்பலவாணன் பேட்டை விவகாரத்திலையும் கூட அதே தான் நடந்திருக்கு. ஸோ உண்மைகளுக்கு நாம வெளிச்சம் பாய்ச்சுவோம். நள்ளிரவு வேளையில காவல்துறை அதிகாரிகள் பட்டியல் சமுதாய மக்கள் வசிக்கின்ற ஒவ்வொரு வீடுகளாக போய் அங்க இருக்கிற படித்த இளைஞர்கள் முதற்கொண்டு அரெஸ்ட் பண்ணுவதாக செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கின்றது. ஸோ இதனுடைய பின்னணிகள் என்ன, கடலூர் அம்பலவாணன் பேட்டையில என்ன நடந்து கொண்டிருக்கின்றது அப்படின்ற செய்தியை இந்த காணொலியில கொஞ்சம் டீட்டெயிலா பார்த்துக்கலாம். நண்பர் அனைவருக்கும் இளம் பெருவழுதியின் இனிய வணக்கம். மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள்ல ஒரு வீடியோ பயங்கரமா வைரலா போயிருந்துச்சு. நிறைய தோழர்கள் என்ன பண்ணாங்கன்னா அந்த வீடியோவை ஷேர் பண்ணி உள்ளபடியே அந்த காட்சிகளை பார்க்குறப்ப நமக்கு ரொம்ப பயமா இருக்குது, இந்த மாதிரிலாம் நடக்குதா, ஒரு அப்பாவி நபரை இத்தனை நபர்கள் போட்டு அடிச்சுக்கிருக்கிறாங்களே அப்படின்ற மாதிரி தங்களுடைய கருத்துக்கள்லாம் பதிவேற்றங்கள் பண்ணிக்கிருந்தாங்க. சரி, அந்த வீடியோ இப்போ டிஸ்பிளே காட்டுறேன், நீங்களே பாருங்க. ஸோ பொதுமக்களின் மூலமாக அடி வாங்கி கொண்டிருக்கின்ற இந்த நபர் யாரு அப்படின்றத தெரிஞ்சாதான் இந்த கடலூர்ல அம்பலவாணன் பேட்டையில என்ன நடந்துருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கிற முடியும். அதாவது இந்த பொதுமக்களின் மூலமாக அடி வாங்கி கொண்டிருக்கின்ற இந்த நபருடைய பெயர் முருகவேல். இவருடைய பேர் வந்து முருகவேல். ஸோ இந்த முருகவேல் யாரு அப்படின்றத முதல் பேசிக் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிடுவோம். இந்த முருகவேல் என்று சொல்லப்படுகின்ற நபர் ஒரு 15 வருடத்திற்கு முன்பாக அம்பலவாணன் பேட்டையில் இருக்கிற ஒரு பட்டியல் சமுதாய மக்களுடைய ஒரு குடிசையை கொளுத்தி எரிச்சிடுறாரு. குடிசையை கொளுத்தி எரிச்சு அதன் மூலமாக SC/ST வழக்கு பதியப்பட்ட ஒரு நபர் தான் இந்த முருகவேல் என்று சொல்லப்படுகின்ற ஒரு நபர். ஸோ ஒரு பட்டியல் சமுதாய மக்களுடைய வீட்டையே எரிச்சிறாரு. எப்போ? 15 வருடங்களுக்கு முன்பாக. ஸோ அந்த மாதிரி இந்த முருகவேல் என்று சொல்லப்படுகின்ற இந்த நபர் மேல இந்த மாதிரி ஒரு வழக்கு வந்து இருக்குது. அது மட்டும் கிடையாது, கடந்த வருடம் தமிழ்நாட்டையே உலுக்கிய ஒரு சம்பவம் உங்க எல்லாருமே தெரியும். புரட்சியாளர் அம்பேத்கருடைய சிலை மீது பெட்ரோல் குண்டு வீசப்பட்டது, கடலூர் மாவட்டத்தில் வீசப்பட்டது அப்படின்ற மாதிரி ஒரு செய்தி வெளிவந்துச்சு இல்லையா? இந்த சம்பவம் நடந்தது எங்கன்னு பார்த்தோம்னா இதே அம்பலவாணன் பேட்டையில தான். கடலூர் மாவட்டத்தில் அம்பலவாணன் பேட்டையில தான் புரட்சியாளர் அம்பேத்கருடைய சிலையின் மீது பெட்ரோல் குண்டு வீசப்பட்டது. ஸோ அந்த சம்பவத்தினால வெற்றி என்று சொல்லப்படுகின்ற இளைஞர், கிருஷ்ணகுமார் என்று சொல்லப்படுகின்ற இளைஞர், சதீஷ் என்று சொல்லப்படுகின்ற இளைஞர், விஜயராஜன் என்று சொல்லப்படுகின்ற இளைஞர், இந்த 4 நபர்கள் கைது செய்யப்பட்டார்கள். இவங்க வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு சமுதாயத்தை சார்ந்தவர்கள். ஸோ புரட்சியாளர் அம்பேத்கருடைய சிலையின் மீது பெட்ரோல் குண்டு வீசுவதற்கு தூண்டிய ஒரு நபர் தான் இந்த முருகவேல் என்று சொல்லப்படுகின்ற நபர். ஆல்ரெடி 15 வருடத்திற்கு முன்பாக ஒரு தலித் வீடை எரிச்சதாக இவர் மேல ஒரு SC/ST வழக்கு இருக்குது. போன வருடம் புரட்சியாளர் அம்பேத்கருடைய சிலையின் மீது பெட்ரோல் குண்டு வீசப்பட்டதற்காக இவருடைய தூண்டுதல் பேர் தான் வீசினாங்க அப்படின்ற மாதிரி ஆல்ரெடி ஒரு டாக் ஓடிக்க இருக்குது. அது மட்டும் கிடையாது, கடந்த மாதம் இந்த அம்பலவாணன் பேட்டையில பட்டியல் சமுதாயத்தை சார்ந்த ஒரு பெண் வந்து இறந்துடுறாங்க. ஸோ அவருடைய பிணத்தை கொண்டு போவதற்கு, சுடுகாட்டுக்கு கொண்டு போவதற்கு இந்த பாதை வழியாக போகக்கூடாது அப்படின்ற மாதிரி தடுத்து நிறுத்திய ஒரு நபர் தான் முருகவேல் என்று சொல்லப்படுகின்ற இந்த நபர். ஸோ இந்த நபர் மேல இவ்வளவு வழக்குகள் இருக்குது, இவ்வளவு குற்றச்சாட்டுகள் வந்து இருக்குது. ஸோ இந்த நபர் தான் இந்த இளைஞர்கள் என்ன பண்றாங்க, போட்டு அடிக்கின்ற காட்சிகள் சமூக வலைத்தளங்களில் வெளியானது.
சரி, சும்மா வந்து அந்த இளைஞர் அடிப்பாங்களா, அந்த முருகவேல் அடிப்பாங்களா, ஏதாச்சும் ஒரு காரணங்கள் இருக்குல்ல, அந்த காரணம் என்ன அப்படின்றத பார்த்துருவான். அதாவது அம்பலவாணன்பேட்டையில் ஒரு திருமண நிகழ்வு, கடந்த 25ஆம் தேதி திருமண நிகழ்வு. அந்த பத்திரிகையை கூட டிஸ்பிளே நான் காட்டுறேன் பாருங்க. ஸோ இந்த நிகழ்வுக்காக தான் வெளியூர்ல இருந்து எல்லாருமே அந்த ஊருக்கு வந்திருக்கிறாங்க, பெண்கள் முதற்கொண்டு வந்திருக்கிறாங்க. அங்க ஒரு கோவில் இருக்குது, அந்த கோவில்ல பெண்கள் எல்லாருமே நின்று பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப அது வழியாக வந்த இந்த முருகவேல் என்று சொல்லப்படுகின்ற நபர், நான் சொன்னேன் இல்லையா, இப்ப பட்டியலிட்டேன் இல்லையா அவருடைய தவறுகள் எல்லாமே, அந்த முருகவேல் என்று சொல்லக்கூடிய நபர் அது வழியா வராரு, இருசக்கர வாகனத்தை வராரு. அப்ப அங்க குழுமி இருந்த பெண்கள் இருக்காங்க இல்லையா, அந்த பெண்களை சாதி பேரை சொல்லி கெட்ட வார்த்தையில வந்து திட்டி இருக்கிறாரு. ஓரமா நெல்லுங்கடி அப்படின்ற மாதிரி சொன்னதாக தகவல் தெரிவிக்கப்படுகின்றது. ஸோ ஜாதி பேரை சொல்லியே கொச்சையாக பேசியே அந்த பெண்களை திட்டியதாக ஒரு செய்தி வந்தது. ஸோ இந்த மாதிரி இவர் திட்டின உடனே அக்கம் பக்கத்தில் இருந்த பட்டியல் சமுதாயத்தை சார்ந்த இளைஞர்கள் இருப்பாங்க இல்லையா, அந்த இளைஞர்கள் என்ன பண்றாங்க, நேராக அவருடைய வீட்டுக்கே போறாங்க. அவங்கள எதுவுமே பண்ணவே இல்லை, எங்க பெண்கள் அவங்களாட்ட ஓரமண்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. பேசினவங்கள நீங்க சாதி பேரை சொல்லி ஏன் திட்டுற, அது கெட்ட வார்த்தையில ஏன் திட்டுற அப்படின்னு சொல்லி நியாயம் கேட்பதற்காக முருகவேல் அவருடைய வீட்டுக்கு வந்து போறாங்க. அப்ப அங்க போன இடத்துல முருகவேல் வந்து உள்ள இருந்து ஒரு அருவாளை எடுத்துட்டு வந்து, கரும்பு வெட்டுற அருவா அப்படின்ற மாதிரி தான் செய்திகள் நமக்கு சொன்னாங்க. உள்ள இருந்து ஒரு அருவாளை எடுத்து வந்து நியாயம் கேட்க போன நபர்களை தலையிலேயே இந்த இடத்துல வந்து வெட்டுறாரு. அந்த வீடியோ காட்சியில் கூட நான் சமூக வலைத்தளங்கள் இதுல டிஸ்பிளே காட்டுறேன், நீங்களே பாருங்க. முருகவேலை அடிச்ச காட்சிகள்லாம் வெளியாச்சு. ஆனா இந்த முருகவேல் வெட்டிய இந்த நபருடைய வீடியோக்கள்லாம் சமூக வலைத்தளங்களில் வைரல் ஆகவே இல்லை. ஸோ அந்த முருகவேல் என்ன பண்றாரு, வீட்டுக்குள்ளேருந்து வெளியே வந்து அருவாள் எடுத்து அந்த நபர்கள் வந்து வெட்டாரு. வெட்டியதுல ஒருத்தருக்கு ஆழமான காயம். ஸோ முருகவேலின் மூலமாக வெட்டுப்பட்ட நபருடைய பெயர் வந்து லக்ஷ்மணகாந்த். லக்ஷ்மணகாந்த் என்று சொல்லப்படுகின்ற பட்டியல் சமுதாயத்தை சார்ந்த இளைஞன் தலையில தாக்குதலுக்கு உள்ளாக்கப்படுகின்றான். இந்த இடத்துல ஒரு ஆழமான காயம், டிஸ்பிளேல காட்டுறேன் பாருங்க, இந்த இடத்துல ஆழமான காயம். ஸோ அவர் என்ன பண்றாங்க, அக்கம் பக்கத்தில் இருந்த இளைஞர்கள் அவரை தூக்கிட்டு போய் ஜிஹெச்ல அட்மிட் பண்ணிடுறாங்க. இன்னும் இருக்கின்ற ஒரு சில நபர்கள் அவங்க என்ன பண்றாங்கன்னா, இந்த முருகவேலை பிடிச்சு அப்பதான் அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதாவது பெண்களை வந்து இழிவா பேசுறாப்புல, ஏன் நீங்க பேசுறீங்க, நியாயம் கேட்க போன இளைஞர்களை அருவாள் எடுத்து ஒருத்தர் வெட்டுறாரு அப்படின்னா, இந்த ஜனநாயக நாட்டில் வெட்டுறாரு அப்படின்னா யார் கொடுத்த துணிச்சல் இது, யார் கொடுத்த துணிச்சல்? நியாயம் கேட்க போனவங்களை வந்து வெட்டாரு அப்படின்னா நியாயம் யார் கொடுத்த துணிச்சல்? அப்ப இந்த முருகவேலை பிடிச்சு அங்க இருக்கிற இளைஞர்கள் வந்து அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த காட்சிகள் தான் இந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள்ல வெளியான காட்சிகள். சோ பட்டியல் சமுதாயத்தை சார்ந்த அந்த இளைஞர்கள் முருகவேலை அடிச்சாங்க இல்லையா, அடித்து கொண்டிருக்கும் போதே காவல்துறை அதிகாரிக்கு கால் பண்ண நபர்கள் யாரும் பார்த்தோம்னா இந்த பட்டியல் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் தான். அவங்க தான் காவல்துறை அதிகாரிகளுக்கே கால் பண்றாங்க, இங்க வாங்க, முருகவேல் வந்து இங்க ஒருத்தரை வெட்டி போட்டாரு, எங்க மக்களை வெட்டி போட்டாரு, நாங்க அவரை பிடிச்சு வச்சிருக்கிறோம் வாங்க அப்படின்னு சொல்லி காவல்துறையிட்ட ஒப்படைச்ச நபர்களை யாரும் பார்த்தோம்னா இந்த பட்டியல் சமுதாயத்தை சார்ந்த இளைஞர்கள் தான். ஆனா செய்திகள் எப்படி வெளிவந்துச்சு, 4-5 பேர் சூழ்ந்து கொண்டு ஒரு அப்பாவியை வந்து போட்டு அடிச்சாங்க அப்படின்ற மாதிரி செய்திகள் வெளிவந்தது. ஆனா உண்மை என்ன அப்படின்னா இதுதான் உண்மை. அப்ப இந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள் எதை மறைக்கிறாங்க, அதாவது இந்த இளைஞர்கள் நியாயம் கேட்க போன இளைஞர்களை வெட்டிய முருகவேல் ராஜரா வந்து முருகவேலை வந்து அடிச்ச காட்சிகள் வெளியானது. ஆனா முருகவேல் வந்து வெட்டினார் இல்லையா, யார, லக்ஷ்மணகாந்த, அந்த காட்சி வந்து வெளியாகவில்லை. சோ அந்த இடத்துல பட்டியல் சமுதாயத்திற்கும் இன்னொரு சமுதாயத்திற்கும் ஒரு சாவிய மோதல் அப்படின்ற மாதிரி ஊக்குவிக்கப்படுகின்றது. இந்த செய்தி குறிப்பிட்ட ஒரு கட்சியின் மூலமாக ஊக்குவிக்கப்படுகின்றது. சோ அதனுடைய நீட்சியாக ரமேஷ் அப்புறம் சந்தோஷ் என்று சொல்லப்படுகின்ற 2 நபர்கள், அவங்களுடைய தலைமையில ஒரு 20க்கும் மேற்பட்ட நபர்கள் கடந்த 29ஆம் தேதி விஜயமூர்த்தி என்று சொல்லப்படுகின்ற ஒரு தூய்மை பணியாளர், அவர் பாண்டிச்சேரிக்கு போயிட்டு ரிட்டர்ன் வராரு. ரிட்டர்ன் வந்தவரை வழிமறிச்சு அவரையும் வெட்டுறாங்க இந்த சாதி வரியர்கள். தொழில வெட்டியிருக்கிறாங்க. அந்த வீடியோ காட்சியும் கூட இப்போ டிஸ்பிளே காட்டுறேன், நீங்களே பாருங்க. ஸோ என்ன பண்றாங்க, அந்த விஜயமூர்த்தி அவர்களையும் கூட தொடையில வந்து வெட்டுறாங்க. இந்த காட்சிகளும் சமூக வலைத்தளங்களில் வெளிவரவில்லை. இந்த காட்சிகளும் இந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்களை வெளியே வரவில்லை. உள்ளபடியே இந்த ஊடகங்கள் அறமாக செயல்பட்டு இருந்துச்சு அப்படின்னா அந்த இவனை அடிச்சாங்க இல்லையா, முருகவேலை அடிச்சாங்க இல்லையா, அந்த காட்சிகளை மட்டும் அவங்க பதிவேற்றங்கள் பண்ணியிருக்க கூடாது, இந்த காட்சிகளையும் பதிவேற்றங்கள் பண்ணியிருக்க வேண்டும். அப்ப அந்த சாதி வரியர் முருகவேல் மூலமாக பாதிக்கப்பட்ட நபர் யாரும் பார்த்தோம்னா லக்ஷ்மணகாந்த் ஒண்ணு. அதனுடைய நீட்சியாக வெட்டுப்பட்டவர் விஜயமூர்த்தி என்று சொல்லப்படுகின்ற தூய்மை பணியாளர். அப்ப இந்த இடத்துல தவறு யார் மேல இருக்குது, யார் மேல இருக்குது? முருகவேல் மூலம் இருக்குது, முருகவேல் அவர்கள் மேலதான் இருக்குது. ஆனா காவல்துறை அதிகாரிகள் முருகவேலையும் அரெஸ்ட் பண்றாங்க, அதே வேளையில வெட்டுப்பட்ட லக்ஷ்மணகாந்தையும் அரெஸ்ட் பண்றாங்க.
இன்னைக்கு இப்போ பேசிக்கிற இந்த நேரத்தில் 2 நபர்களுமே ரிமாண்டு. ஸோ அதே மாதிரி அந்த ஊரில் இருக்கிற ஒரு இடைநிலை சாதியை சார்ந்த ஒரு கட்சியினுடைய அழுத்தத்தின் விளைவுளால காவல்துறை அதிகாரிகள் ஒருதலைபட்சமாக செயல்பட ஆரம்பிக்கிறாங்க. பாதிப்புகள் யாருன்னு பார்த்தோம்னா பட்டியல் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் தான். அவங்கள 2 பேருக்கு வெட்டு காயங்கள் ஏற்பட்டிருக்குது. ஆனால் இந்த காவல்துறை அதிகாரிகள் என்ன பண்றாங்க, இதற்கு பின்பாக தான் ஒரு குறிப்பிட்ட கட்சியினுடைய அழுத்தத்தின் மூலமாக பட்டியல் சமுதாயத்தை சார்ந்த ஒவ்வொரு இளைஞர்களையுமே அரெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நள்ளிரவு வேலைகளில் வீடு புகுந்து அந்த இளைஞர்கள் இருக்கிறாங்களான்னு பார்த்து அரெஸ்ட் பண்ணுகின்ற சூழல் ஏற்பட்டு கொண்டிருப்பதாக அங்க இருக்கிற பெண்கள் ரொம்ப வருந்தி பேசுறாங்க. அந்த காட்சியோட சமூக வலைத்தளங்கள்ல வைரலாகி இருக்குது. சார் எங்க ஊர்ல கல்யாணம் நடந்துச்சு சார். எங்க ஊர்ல இப்போ நாங்கள் பொண்ணு அழைப்புக்காக வந்திருந்தோம். வரும்போது தான் தம்பி தண்ணி போடணும் வந்தாப்புல. தண்ணி போடணும் எங்களை அசிங்கமான வார்த்தை பேசினாப்புல. அதனால நாங்கள் என்ன பண்ணோம், எங்கள் ஊரில் பசங்க உறிஞ்சுவோம் இட்டுன்னு போய் அவங்க அப்பா அம்மாட்ட சொல்லுவோன்றதுக்காக அவங்க வீட்டுக்கு போனோம். பசங்களை இட்டுன்னு அவங்க வீட்டுக்கு போனோம். இட்டுன்னு போகும்பொழுது அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க கேட்டு இருக்கும் போதே முன்னெச்சரிக்கையாக அந்த தம்பி பிரச்சனை பண்ணணும்னு நினச்சாப்பிலன்னு தெரியல. கத்தி எட்டுன்னு நாங்கள் இட்டுன்னு போனோம். தம்பி கத்தியால் வெட்டிட்டாரு. வெட்டின பிறகு நாங்கள் என்ன பண்ணோம், எல்லாம் கூடி பேசணும். பசங்க பேசும்போதே பிரச்சனை அதிகமாகி போச்சு. அதிகமான போனதால இட்டுன்னு போனோம். நாங்கள் இட்டுன்னு போய் ஸ்டேஷன் நாங்கள் ஒப்படைக்கலாம் நாங்கள் போனோம். எதிரில் வந்த பசங்க என்ன பிரச்சனைன்னு கேட்டு ஆனால் ஆளுக்கு ஒரு அடி அடிச்சுட்டாங்க தான். எதிரில் ஆளுக்கு ஒரு அடி அடிச்சுட்டாங்க. அடிச்சதால இவங்க எப்படி பண்ணுறாங்கன்னா எங்கள் மேலே உள்ள தப்பு போல அவங்க பேசுகிறாங்க. இந்த தம்பி இது மட்டும் இல்லை, ஏகப்பட்ட பிரச்சனை இந்த தம்பியால் மட்டும்தான் வருதான் தெருவில். பாக்கி யாருமே எதுவுமே பேசலை. அந்த தம்பி மட்டும் தான் எப்பயுமே எங்கள் தெருவில் போனாக்கா பறையிரு போய் சொல்லி பேசுறது, ஜனங்க வேலைக்கு போய் வந்தாக்கா பரநாய் ஒன்று கேட்கறது, அசிங்கமாக பேசுறது, அந்த தம்பி மட்டும் தான் பண்ணுறாப்புல அந்த மாதிரி வேலை. அது இல்லாத போன பொண்ணு ஒண்ணு இறந்து போச்சு. அந்த பொண்ணு இறந்து போய் போஸ்ட்மார்ட்டம் பண்ணி வரும்போது பசங்களை பின்னாடி ஆம்புலன்ஸ் வரும்போது பின்னாடி வந்த பிறகு அந்த பையன் அசிங்கமா பேசி உங்களுக்கு இதாண்டா வேணும் அப்படின்னு எங்களை ஒரு மாதிரியா பேசுறான். போலீஸ்காரங்க இருந்து அன்னைக்கு பிரச்சனையை சமாதானம் பண்ணி விட்டாங்க. மேலும் அந்த பையன் மட்டும் தான் சார் இந்த மாதிரி பிரச்சனை பண்றான். எங்க மேல எந்த ஒரு தப்பும் கிடையாது. யாரா இருந்தாலும் ஆதங்கப்பட்டாங்க பசங்களை போய் கேட்பாங்க தான். இது அவங்க தெருவில் ஒன்று நடந்திருந்தா கூட அவங்க எங்களை கேட்பாங்க. அது போல போய் எங்க ஊர் பசங்க கேட்டதான் சார் பிரச்சனை, வேற ஒண்ணுமே கிடையாது. எங்க பையன் மேல பிரச்சனையே கிடையாது. காலேஜ் பசங்க இருந்தாலும் பொம்பளை பசங்களா இருந்தாலும் ஜனங்க வேலைக்கு போனாலும் இந்த பிரச்சனை தான் சார். அவங்க ஒரே பையன் என்ன பண்றாங்க, ஸ்டேஜ்ல போய் ஸ்டேஜ் போடுறதுனால ஊர்காலம் வந்ததுனால எங்களுக்கு அதிகமா எங்களுக்கு பிரச்சனை பண்ணது. அந்த பானை வச்சுட்டு ஆடி வர அளவுக்கு என்ன திமுரு மறைச்சவர்கள் என்ன திமுருன்னு சொல்லிட்டு பானை வச்சுன்னு இவ்வளவு ஊர்காலம் விட்டுன்னு வர அளவு ஸ்டேஜ் இந்த இடத்துல கட்டிக்கிற அளவுன்னு அன்னில இருந்து எங்களுக்கு கனமா பிரச்சனை அன்னில இருந்தா. அதனாலதான் எங்களுக்கு அருவாளால கத்தியால எடுத்து வெட்டணுதே அந்த காரணம் தான், வேற எந்த காரணமும் கிடையாது. கூட்டு கொடுத்துட்டாங்க, நாங்க எதுவுமே கேட்கல, எல்லாமே செஞ்சாங்க. நாங்க ஸ்டேஜ் இங்க போட்டதுனால எங்க பிள்ளைய ஒரே பிள்ளை, அவன் காலேஜ் படிக்கிறான், அவனுக்கு எந்த பிரச்சனையும் தெரியாது. அவனை கத்தியால வெட்டினது அந்த ஸ்டேஜுக்காக மட்டும்தான், வேற எதுக்கு இல்ல. ஸ்டேஜுக்காக மட்டும்தான் அது வெட்டினது, வேற எதுக்கும் வெட்டல. அது அவனு புரிய அன்னில இருந்து பேசுறது நாங்க காதுல வாங்கிட்டு தான் வந்தோம். நாங்க ஆடினு வந்தா அவனு என்ன பேசுறான்னு எங்களுக்கு தெரியும். அதனால மட்டும்தான் அவனுக்கு வெறிய. இவ்வளவு இப்படி ஆடின்னு போறாங்களே, இவங்களை ஏதாவது ஒரு வழி பண்ணணும் இவங்க தான். அதனாலதான் மட்டும்தான், வேற எல்லாத்துக்குமே அவனை பொறுத்துக்கு நான் இந்த கூட்டம் தரலாம் பார்த்தது ஒரு விதம். இவ்வளவுக்கெல்லாம் என்ன இவ்வளவு திமிரு, இவ்வளவு ஆடின்னு வரான்ல எல்லாருமே எங்களுக்கு தெரியாதுன்னுவாங்க. அடுத்தது அவங்களுக்கு பின்னாலே எல்லாமே எங்களை மட்டும் அழுல கொடுத்து நாங்க ராத்திரில படுக்கிறதுல எல்லாமே சின்ன பசங்க ஸ்கூலுக்கு போய் வரணும், வயசு பொண்ணு வரணும், அந்த புள்ள போய் அந்த வழியா வர ரொம்ப பயப்படுறாங்க. நாங்க ரொம்ப கஷ்டப்படுறோம். ரொம்ப அவங்களால ரொம்ப பொம்பளை புள்ள போய் வர முடியல, ஸ்கூலுக்கு போய் வர முடியல. அந்த பையனாலதான் அந்த தம்பியாலதான் ரொம்ப ரொம்ப பிரச்சனை. பள்ளிக்கூடத்துக்கு போய் வர முடியல, எதுவுமே செய்ய முடியல. நாங்க என்ன செய்யறது? நாங்க எப்ப பார்த்தாலும் பறையிரு இதே மாதிரி சொல்றாங்க. நாங்க இங்க என்னதான் பண்றது? அவங்களுக்காக பயந்துட்டு நாங்க என்னதான் பண்றது? அப்ப வருஷம் பூரா அவங்க கிட்ட நாங்க அடிமையா கடந்த சாகணுமா? எங்களுக்கு ஒரு தீர்வே கிடையாதா? எங்களுக்கு ஒரு தீர்வே கிடையாது. எதுவுமே
ஒண்ணுமே கிடையாது. நாங்க முருங்க வேளால மட்டும்தான் வண்டியே கிடக்குறோமா கடைசி வரைக்கும். யாருமே கிடையாது. அவங்களால அத போய் கேட்டா நீங்க இப்போ ஒரு பையனை போலீஸ்காரங்க புடிச்சிட்டாங்கன்னு ஓடணும் சார். நாங்க அதுக்கு வந்து இவ்வளவு கெத்தா நடக்கிற அளவு பாரு, இவ்வளவு இன்னும் தலை வச்சு நடக்கிற அளவு பாரு. ரோட்ல கேட்கறான் ஒரு 2 ஆளுவ போனானுவா, அவனு என்ன கேட்டு போனோம், இந்த தேவடால 2 மணில ஏன் அந்த தேவடாலுக்கு அழிஞ்சு கிடக்குறாள் எங்க புள்ளி. இந்த மாதிரி தான் கடலூர் மாவட்டத்துல அம்பலவாணன்பேட்டையில இந்த மாதிரி தான் கடலூர் மாவட்டத்தில் அம்பலவாணன்பேட்டையில் அதிகார வர்க்கங்களின் மூலமாக அடக்குமுறைகள் நிகழ்த்தப்பட்டு கொண்டிருக்கின்றது. பெரும்பாலும் யாருக்கும் தெரியவே இல்லை. அந்த ஊர் மக்கள் நமக்கு இந்த செய்தியை அனுப்பி விட்டாங்க. அதன் அடிப்படையில் தான் இந்த காணொலி நம்ம பதிவேற்றங்கள் பண்ணியிருக்கோம். நம்ம பேச தான் மக்களுக்கு இந்த செய்தி போய் சேரும். நம்ம பேச தான் அதிகார வர்க்கங்களுடைய அடக்குமுறைகள் பொது வழிக்கு வந்து அம்பலப்படும். ஸோ அதன் அடிப்படையில் தான் இந்த காணொலி நம்ம பதிவேற்றம் பண்ணியிருக்கோம். வாய்ப்பு இருக்கும் தோழர்கள் எல்லாருமே ஷேர் பண்ணுங்க. ஒரு 2-3 நாட்கள் முன்பாக கூட நம்ம முதலமைச்சர்கள் என்ன சொன்னார், காலனி அப்படின்ற மாதிரி நான் பேரை நீக்கிறேன் அப்படின்னு சொன்னார். காலனின்ற மாதிரி பேரை நீக்கிட்டீங்க, ஆனால் அந்த மக்களுடைய மனங்கள்லேருந்து சாதி வரி அகற்ற முடிஞ்சா, அதிகார வர்க்கங்களுடைய எண்ணங்கள்லேருந்து அடக்குமுறைகளை வந்து நீக்க முடிஞ்சா, இதற்கு முதல்வர் அவர்கள் சிறப்பு கவனம் செலுத்த வேண்டும் என்பதை கூறிக்கொண்டு கற்பி ஒன்று புரட்சி செய்கின்ற புரட்சி அமைப்பு வரியை கூறிக்கொண்டு நிறைவு செய்கின்றோம். நன்றி, வணக்கம்.